ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக போயிட்டுருக்க தாய்மாமன் தங்க மோதிரம் அண்ட் பேபி கிட் அப்படின்ற ஸ்கீமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம்லாம் காட்டும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் முறைப்படி 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளான செப்டம்பர் 15 முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிப்பா, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, தாய்மாமன் தங்க மோதிரம் தராங்க, அதுக்கு என்னென்ன தகுதி வேணும், எப்படி அதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதி சரிபார்ப்பு முறை வெரிஃபிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி இந்த செயல்முறை மிகவும் எளிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக அப்ளை பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா PICME அண்ட் RCH பதிவு. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு வந்து இந்த RCH ஐடி அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து நர்ஸ்கிட்ட கொடுத்து PICMEயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நர்ஸ் தான் பண்ணணும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஏரியா நர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் சுகாதார நிலையத்தில் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க RCH ஐடியும் இந்த PICMEயும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள் கண்டிப்பாக PICME முறையில் தங்களை பதிவு செய்து RCH ஐடி இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை சுகாதார அடையாள எண் அதை வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணுறது தான். ஸோ இந்த நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனை பிரசவம் அப்படின்னா பிரசவம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு அரசு மருத்துவமனையில் நடந்திருக்க வேண்டும். ஸோ ப்ரைவேட்டில் பார்க்குறோம் எங்களுக்கு தருவாங்களா அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமில் உங்களுக்கு அந்த மோதிரமும் உங்கள் கிட்டும் அது தருவாங்க. நார்மலாக நீங்கள் ப்ரெக்னன்சியில் வாங்குவீங்களே அந்த கிட்டு வேறு, இவங்க கவர்மெண்ட் மூலயமா இந்த ஸ்கீம் மூலயமா தர கிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ ப்ரெக்னன்சியில் கொடுக்குற கிட்டும் இதுவும் வந்து குழப்பிக்காதீங்க. இது டிஃப்ரெண்ட், அது டிஃப்ரெண்ட், ஓகேங்களா. அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த கிட்டும் மோதிரமும் தருவாங்க. ஸோ இதுதான் அரசு மருத்துவமனையில் பிரசவம் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா தானியங்கி சரிபார்ப்பு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிரசவம் முடிந்து தாய் மற்றும் குழந்தை வீட்டிற்கு புறப்படும் போது டிஸ்சார்ஜ் ஆகும்போது மருத்துவமனை ஊழியர்களே உங்களின் பிரசவ பதிவுகளை RCH ஐடியை கணினி மூலம் சரிபார்ப்பார்கள். ஸோ அங்கே இருக்க ஊழியர்களே வந்து அங்கே வேலை செய்கிறவங்களே வந்து உங்களுக்கு அந்த RCH ஐடி PICME எல்லாம் ரெஜிஸ்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களாவே செய்வாங்க. நீங்கள் ஜஸ்ட் போய் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருக்கு, என்கிட்ட இந்த ஐடியெலாம் இருக்குது, எனக்கு அந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமில் எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க, அந்த கிட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதும். அவங்க உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் மூலமாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சரி நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், நர்ஸ்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முக அங்கீகார முறை, அதாவது ஃபேஸ் ரெக்கக்னேஷன் சிஸ்டம் மூலமாக உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. இறுதி சரிபார்ப்பிற்காக முக அங்கீகார மென்பொருள் மூலம் தாயின் புகைப்படம் எடுக்கப்படும். ஸோ ஃபேஸ் ரெக்கக்னேஷன் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் தான் உங்களோட கார்டு தானா அப்படின்றத ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து கடைசியாக நம்ம பண்ணுற ஒரு வெரிஃபிகேஷன். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரடி விநியோகம். சரிபார்ப்பு முடிந்தவுடன் 1 கிராம் தங்க மோதிரம் மற்றும் குழந்தை பராமரிப்பு பெட்டகம் பேபி கிட் அது ரெண்டுத்தையும் மருத்துவமனையை விட்டு வெளியேறும் முன்பே தாயிடம் நேரடியாக ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி உங்களை ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ மூலயமா வந்து வெரிஃபை பண்ணி இந்த 2 பொருளையும் 1 கிராம் தங்க மோதிரமும் குழந்தைக்கான பராமரிப்பு பெட்டகம் பேபி கேர் கிட்டையும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சரி, அப்போது என்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன ஆவணங்கள் நான் வச்சுருக்கணும் அப்படின்னா தேவையான ஆவணங்கள் அரசு மருத்துவமனையில் சரிபார்ப்பின் போது பின்வரும் முதன்மை அடையாள அட்டைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும். ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கணும்,
குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு இருக்கணும், வாக்காளர் அட்டை ஓட்டர் ஐடி இருக்கணும், அங்கேயே குழந்தை பிறந்திருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பிறப்பு சான்றிதழ் தருவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டும் வச்சு நீங்கள் வந்து இதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஓட்டர் ஐடி, பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கிட்டும் அந்த 1 கிராம் மோதிரமும் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான். இதோட இன்னொரு டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இத்திட்டம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூன் 22க்கு அதாவது நம்ம சிஎம்மோட பர்த்டே அதிலிருந்து அதுக்கு மேலே ஜூன் 22, 2026க்கு அப்புறமா பிறக்கிற அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வரணும் அப்படின்னா நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து விசாரித்து நீங்களும் இந்த கிட் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே வந்து பண்ணுறோம். சில நியூஸ் வந்து வருது, என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் வந்து என்னால் அப்ளை பண்ண முடியுமா, ஆன்லைனில் அப்ளை பண்ணி என்னால் வாங்க முடியுமா, அப்படி ஆன்லைனில் பண்ணோம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு வரைக்கும் வந்து நம்மளுக்கு சொன்னபடி இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. உங்கள்கிட்ட அந்த ஆர்சிஹெச்டி நம்பர், பிஐசிஎம்இ நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களே வெரிஃபை பண்ணி அவங்களே வந்து கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து தனியாக நீங்கள் எங்கேயும் போய் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு நீங்கள் தனியாக எங்கும் விண்ணப்பிக்க தேவையில்லை. ஸோ தனியாக ஏதாவது ப்ரைவேட்டாக போய் யாருக்குன்னா சேவை மையம், இன்டர்நெட் ப்ரௌசிங்கில் போய் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் வந்து பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வரைக்கும் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறக்கும்போது மருத்துவமனை நிர்வாகமே அனைத்து விவரங்களையும் தானாக சரிபார்த்து இந்த மோதிரத்தை வழங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு அஃபிஷியலாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மோதிரமும் அந்த கிட்டும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது இந்த கிட்டோ இந்த மோதிரமோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. இது வரைக்கும் வாங்கினதில்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டெலிவரி சான்சஸ் இருக்குது அப்படின்றப்போ, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி இருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் இந்த வந்து வெரிஃபை பண்ணி வாங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.